இந்த நிகழ்வினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி ஜெகநாதன் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி ஜான் பிரைட், அன்புக்குரிய தம்பி ராஜ், தம்பி செல்வகுமார் உள்ளிட்ட நண்பர்களே, இங்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சிறந்த பத்திரிகையாளர் அன்புக்குரிய சகோதரர் ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்களே, இளம் பேச்சாளர் செல்வி ஜனனி அவர்களே, மேடையில் வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்புக்குரிய அண்ணன் சிசுகுமார் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே, தம்பி ஜான் பிரைட் உள்ளிட்ட ஒன்றிய கழகத்தின் செயலாளர்களே, நகர கழக பேரூர் கழக செயலாளர்களே, பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்களே, குழுமி இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்கி கொண்டு, நேரம் ரொம்ப ஆயிட்டு நான் அதிகமாக எதுவும் பேச விரும்பலை. ஏன்னா நம்முடைய தோழர்கள் தான் இருக்கீங்க, பல முறை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனாலும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்ற முறையில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் முன்வைத்து விடைபெற விரும்புகின்றேன். நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சூழல் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை எண்ணும்போது உண்மையிலேயே என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தான். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவராக இருக்கும்போது ஒரு ஆர்வத்தோடு அரசியலுக்கு வந்தோம். நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் வளர்ந்து வருகின்ற நேரத்தில் இந்த நாட்டினுடைய அரசியல் இப்படி இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் கனவு கண்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த நாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை, கடந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் நடந்த பேட்டி, பெரிய விவாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒன்று மாட்டு மூத்திரம் குடிக்கலாமா, குடிக்கக்கூடாது. இது எவ்வளோ பெரிய அசிங்கம்! இந்த நாட்டை பற்றி வெளிநாட்டவர்கள் என்ன மதிப்பீடு கொடுப்பார்கள்? இன்னொன்று பார்த்திங்கன்னா, பெரியார் பற்றி பெரிய விவாதம். பெரியார் இந்த மண்ணில் சில விஷயங்களை விதைச்சார். அது 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தியது. இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது. அவருடைய கருத்தியலை, அவர் கருத்தியல் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சியை அசைத்து பார்ப்பதற்கு யாராலும் முடியவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பட்டினி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனை, இவை எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு இந்த சமூகத்தில் நடைபெறுகின்ற விவாதங்களை எண்ணி பார்க்கின்ற நேரத்தில் உண்மையிலேயே வேதனையாக தான் இருக்குது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தோன்னா, உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு நீங்கள் சென்று பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நிலை. நான் கல்லூரியில் படிக்கின்ற நேரத்தில் பசி, பட்டினி, பஞ்சம் பற்றி பேசுவோம் என்று சொன்னால் வியட்நாமை உதாரணமாக சொல்லுவோம். வியட்நாமை பார், வியட்நாம் ரொம்ப கீழே இருக்குது, அங்கே பசி, பட்டினி, பஞ்சம். இன்னைக்கு அந்த வியட்நாம் நம்மளை விட ஒரு 100 ஆண்டு முன்னால் போயிட்டு, பெரிய மக்கள் தொகை கொண்ட சீனாலேயும் நிறைய வறுமை இருந்தது. இப்போ சீனா நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு சென்று விட்டது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, 600 பேரில் சாக்கடை தண்ணி ஓடிட்டுருக்கு, அதை வீடு வீடாக பார்சல் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம். உண்மையிலே இன்றைக்கி வரட்சுமே பார்த்துட்டு இருந்தேன். உத்தரப்பிரதேச யோகிநாத் அரசு அங்கே நடைபெற்ற அந்த கும்பமேளாவில் உள்ள மிச்சம் மீதி தண்ணியை பேரலில் எடுத்து வீடு வீடாக கொண்டு கொடுத்துட்ருக்குதான். நாட்டினுடைய நிலைமையை பாருங்கள். ஒரு பக்கம் மாட்டு மூத்திரத்தை குடிங்க, ஒரு பக்கம் இவ்வளவு பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு ஆற்று தண்ணியை நீங்கள் குடிங்க. ஒரு நாடு எப்படி சென்று கொண்டிருக்கிறது எண்ணி பாருங்கள்.
இன்றைக்கு மொழி பிரச்சனையை பற்றி சிலர் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுவதை பார்த்தால் நமக்கெல்லாம் உண்மையிலேயே பரிதாபமாகத்தான் இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தினுடைய மொழியை அழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திரும்ப 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 சொல்லுகிறது. ஐரிஷ் நாட்டில் நடைபெற்ற சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் அந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை அழைத்து, உங்களுக்கு முதலில் சுதந்திரம் வேண்டுமா, இல்லை உங்களுடைய மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்கிறார்கள், சுதந்திரத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம், முதலில் எங்களுடைய ஐரிஷ் மொழியை ஆட்சி மொழியாக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்று கேட்ட நேரத்தில் சொல்லியிருக்கிறார்கள், சுதந்திரம் நாங்கள் என்றைக்கு வேணுமானாலும் போராடி பெற்றுக் கொள்ளுவோம், ஆனால் எங்களுடைய மொழி என்பது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம். அந்த மொழி அழிந்து விட்டது என்று சொன்னால் எங்களால் அதை திரும்ப எடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் வாய்களிய மொழி குறித்து பேசுகிறார். நான் கேட்கிறேன், அவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். பீகார் மாநிலத்தில் பேசப்பட்ட போஜ்பூரி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் இன்றைக்கு பேச்சு வழக்கிலிருந்து அழிந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மிகப்பெரிய மொழியாக பேசப்பட்டு வந்த 5-6 மொழிகள் இன்றைக்கு அழிந்து விட்டது. அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு மொழி வளர்ந்து வருகின்ற நேரத்தில் பல சிறிய மொழிகளை எல்லாம் அது உள்வாங்கிக் கொள்வது இயல்புதான் என்று. அப்படின்னா நீங்களும் பொறுத்துக்கிடுங்க, ஹிந்தி வருது, தமிழ் அழிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஏற்றுக்கொள்ள முடியுமா நண்பர்களே? ஏன் தமிழை நாம் அழிந்துவிட முடியாது என்பதற்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள், பல்லாயிரக்கணக்கான மொழிகள், அந்த மொழிகளில் நிறைய மொழிகளுக்கு எழுத்து கிடையாது. நிறைய மொழிகளுக்கு எழுத்து இருக்கும், அதுக்கு இலக்கண இலக்கியங்கள் இருக்காது. நிறைய மொழிகளுக்கு அந்த மொழியில் இதை போன்ற பெரிய தொன்மையான காரியங்கள் இருக்காது. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்தவரையில் தமிழ் மொழி ஒரு தொன்மையான மொழி, பழைய மொழி என்பதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மொழிக்கான எழுத்துக்கள், இந்த மொழிக்கான இலக்கண இலக்கியங்கள் அத்தனையும் இருக்கிறது. நம்முடைய அன்னை தமிழ் மொழியில் தான் இருக்கக்கூடிய திருக்குறள் இன்றைக்கு உலக மக்களால் பொதுமறை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விவிலியம் கிறிஸ்தவர்களுக்கானது, குரான் இஸ்லாமியர்களுக்கானது, கீதை இந்துக்களுக்கானது. ஆனால் திருக்குறள் யாருக்கானது? திருக்குறள் எல்லோருக்குமானது. எனவே எல்லோருக்குமான இலக்கியத்தை படைத்திருக்கக்கூடிய ஒரு மொழி இந்த மொழி. இந்த எல்லோருக்குமான மொழி இலக்கியத்தை RSS ஏற்றுக்கொள்ளுமா? பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? இல்லைக்கு இந்த சனாதனம் பேசுகின்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால், அங்கே தான் ஐயன் வள்ளுவர் சொல்லிட்டார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வெற்றுமையான். இன்னைக்கு சிலர் விளக்கம் சொல்ல RSSகாரன் செய்தொழில் மொழி படித்தவர்களுக்கு தெரியும். மொழியில் வெர்ப் நவுன் என்று சொல்லுவோம். ஒன்று வினை சொல், இன்னொன்று பொருள். நீங்கள் வினை என்பது ஒரு செயலை குறிப்பது, செய்தொழில் என்பது அவன் செய்யக்கூடிய செயலை பொறுத்தது என்பது தான் அதனுடைய பொருள். எனவே ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா, மதிக்கக்கூடியவனா மதிக்கக்கூடாதவனா என்று முடிவு செய்வது அவன் செய்யக்கூடிய செயலை பொறுத்தது என்பதை வள்ளுவன் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான இலக்கியத்தை அவர்கள் வைத்து பார்ப்பார்களா? எண்ணி பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கு RSSும் பாஜகவும் தமிழை அழிக்க முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு காரண காரியம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் ஆழமான கருத்துக்கள் அதில் இருப்பவையெல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற உன்னதமான கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதுதான். இங்கு பேசிய அப்பாஸ் அவர்கள் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார். கடவுள் மதம் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை சொன்னார். மதங்களுக்குள் கடவுள் இல்லை என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. கடவுளை நம்புகிறவன்
எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அவன் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஏனென்றால் மதங்களுடைய தோற்றம், மதங்களுடைய வளர்ச்சி, மதங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை எடுத்துக்கொண்டால், கிரேக்கர்கள் வாழ்ந்த பகுதியில், ரோமர்கள் வாழ்ந்த பகுதியில் எத்தனையோ கடவுள்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். மக்கள் வழிபட்டிருக்கின்றார்கள். அந்த கடவுள்களுக்காக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். பலர் மரணமுற்றிருக்கின்றார்கள். இந்த கடவுள் எல்லாம் இன்றைக்கு நிலுவையில் இல்லை, பேப்பரில் தான் இருக்குது. அங்கெல்லாம் வேறு வழிபாட்டு முறைகள் வந்து விட்டது. எனவே நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்தால் கடவுள்கள் வந்து தோன்றுவதும் கடவுள்கள் மாறுவதும் வந்து காலச்சக்கரத்தினுடைய ஒரு விளையாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லுகின்ற எங்களை விட சக்தி வாய்ந்த ஒருவர் இருக்கிறார், அதுதான் இறைவன், அந்த ஏக இறைவன் என்கின்ற கொள்கை அன்று முதல் இன்றைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆத்திகர்கள் என்றும், அதை மறுக்கிறவர்கள் நாத்திகர்கள் என்றும் நாம் சொல்லுகின்றோம். எனவே ஒருவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவனாக இருக்க வேண்டும். இதுதான் அறிஞர்கள் நமக்கு சொன்ன ஒன்று. இன்றைக்கு நீங்கள் வந்து இந்து மதத்தினுடைய சிறப்பு என்று சொன்னால், அங்கே அவங்க சொல்லுது வந்து லா ஆஃப் கர்மா என்று சொல்லுவோம். இந்த லா ஆஃப் கர்மா என்பது ஒருவன் செய்யக்கூடிய செயலுக்கு அவனுக்கு எதிர்வினையாற்றல் கண்டிப்பாக வரணும், இவ்வளோதான். அப்படி பார்த்தா இந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மோட்சம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? எப்படியே கிடைக்கும்? எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள். குஜராத்தில் இத்தனை பேரை நீங்கள் பகிரங்கமாக கொன்னிய, அமெரிக்காக்காரன் விசாவே மறுத்துட்டான். அமெரிக்காக்காரன் விசா மறுத்த உனக்கு மோட்சத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோட மோசமான ஆளா? அமெரிக்க பிரசிடென்ட்டே உனக்கு இங்கே வரப்படான்னு சொல்லிட்டாரு. அவன் மோட்சத்தில் இருக்கிறவனை கூப்பிடுவாரா? அவ்வளோ அட்டுழியத்தை அங்கே பண்ணீங்க. மணிப்பூரில் என்ன பண்ணிகிட்டு இருக்குதியா? மணிப்பூரில் எப்படிப்பட்ட கொடுமைகள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மோட்சத்தில் இடம் கிடைக்குமா? எந்த தத்துவத்திலும் கிடைக்காது. அது அவங்க நோக்கமும் இல்லை. அவங்களுடைய நோக்கமெல்லாம் மக்களை உணர்வு நிலையில் எடுக்க வேண்டும். இப்போ ஒரு புதிய சாக்கு போக்கு கொண்டு வரோம். நாங்கள் மும்மொழின்னு தானே சொல்லியோம். நீ எந்த மொழியை வேணால் கற்றுக்காண்டு, நாங்கள் மொழி கற்கிறதற்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டாம். கன்னியாகுமரிக்கு வாருங்க, அங்கே முத்துப்பாசி விற்கக்கூடிய அந்த பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். பல மொழி வித்தகர், பல மொழி பேசும். ஏன்னா இதை கவனமாக கேளுங்க, அதுக்கு தேவை இருக்குது. நம்ம அண்ணன் டீ கடையிலேருந்து எங்கள் பேச்சை ரசித்து கேட்டுகிட்டே இருக்கார். இவர் நாளைக்கு டெய்லி 50 டீ விற்கும். நான் மலையாளம் படித்தான்னா அவர் தானே படிச்சுடுவார். இங்கே வரக்கூடிய மலையாளிகிட்ட ஏதோ பேசி பேசி கொடுக்கல அவங்க வச்சு தொடங்கிடுவாங்க. இங்கே வரக்கூடிய 10 ஜப்பான்காரன் இருந்தான்னா டெய்லி விட்ட டீ குடிக்க வந்தேன்னா அவருக்கு ஏற்றபடி படிச்சுக்கிடுவார். இதுதான் உலகம் பூரா நடக்கக்கூடிய விஷயம். அப்படி தான் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சாதாரண தெருவில் இருக்கக்கூடிய வியாபாரி கூட பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தேவை வருகின்ற நேரத்தில் வந்து அந்த மொழியை படிப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒன்று தான். எனவே மொழி என்பது தேவையின் அடிப்படை நம்ம தேவைப்பட்டால் படிச்சுக்கிடும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு மொழியை கொண்டு வந்து நம் மீது திணிப்பது என்பது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மொழியை எங்கள் மீது திணிக்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகளாக இருந்துவிட மாட்டார்கள் என்பதை மட்டும் நான் அழுத்த திருத்தமாக ஆணித்தரமாக இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி தரமாட்டோம் என்ற ஒரு மிரட்டலை இன்றைக்கு அரசாங்கம் வைக்கிறது. நிதி தரமாட்டோம், எவ்வளவு கேவலமான ஒரு செயல். ஒன்றிய அரசுக்கு எங்கேருந்து நிதி வருது? மாநிலங்களில் நிதி வருது. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து மாநிலங்கள் வரியை வசூல் செய்து ஒன்றியத்துக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒன்றிய அரசாமை வசூல் செய்து அதனோட நிதி பகிர்வு என்று நமக்கு வருகிறது. அதில் வந்து இன்றைக்கி நம்மகிட்ட கண்டிஷன்ஸ் பேசி நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதியை அதிலிருந்து வர வேண்டிய பங்களிப்பை தரமாட்டோம் என்று ஒரு அரசு பேசுகிறது என்று சொன்னால் இதை விட
ஒரு சர்வாதிகார போக்கை, ஒரு சர்வாதிகார மனநிலையை நாம் எங்காவது பார்க்க முடியுமா? எண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய நிதி பகிர்வை பார்த்தால் நாம் இன்றைக்கும் ஜனநாயக நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக அன்புக்குரிய தோழர்களே, இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். எதற்கு கொண்டு வரா? இன்றைக்கு 400க்கு மேல் நாங்கள் சீட்டு பிடிப்போம்னு சொன்னான் பாஜக. எப்படி முடிஞ்சது? ஒரு சிறுபான்மை அரசாகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி செய்ய முடிகிறது. தேவைப்படுகின்ற எண்ணிக்கையை கூட எட்டுவதற்கு அவர்களால் முடியலை. எனவேதான் இன்றைக்கு நாங்கள் அதை எப்படி சீர்குலைப்பது என்பதற்குத்தான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம். அவர்கள் இன்றைக்கு இந்த மறுசீரமைப்பு என்று சொல்லி இந்து பேசுகின்ற மாநிலங்களில் அதிகமான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். இதை பற்றி நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க. மக்கள் தொகை கட்டுப்பாடு என்று ஒன்றை கொண்டு வரான் ஒன்றிய அரசு. இங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் இந்த மக்கள் தொகை குறைப்பு என்று கொண்டு வந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், குடும்ப கட்டுப்பாடை அவ்வளவு தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார்கள். இதை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது, கேரளா ஏற்றுக்கொண்டது, கர்நாடகம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டது. ஆனால் வட மாநிலங்கள் அதை கடுகுன்னு கூட கண்டுகிடலை, எதையுமே கண்டுகிடலை. அதனுடைய விளைவு இன்றைக்கு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அங்கே மக்கள் தொகை கூடியிருக்கு, இங்கே மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. நீ நியாயமாக செய்திருந்தா ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடை சரியாக நடைமுறைப்படுத்தியதற்கு தமிழ்நாட்டிற்கு நீ இன்சென்டிவைஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஏதாவது பாராட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் அதை விட்டுக்கிட்டு நீ மக்கள் தொகை கட்டுப்பாடு என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டை வஞ்சிக்க நீ நினைத்தால் இது எப்படிப்பட்ட துரோகம். எனவே இப்படிப்பட்ட முயற்சிகள் என்பது நாம் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும். எனவேதான் இன்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை கோட்டையில் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அத்தனை மக்களையும் ஒன்று திரட்டி ஒன்றிய அரசினுடைய இந்த பாரபட்சமான நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு மக்கள் திரட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் அத்தனையும் ஒன்றிணைந்து இந்த சர்வாதிகார மோடி அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கூறி, இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தியிருக்கக்கூடிய இளைஞரணியினருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.